ஹலோ கோடர்ஸ், வெல்கம் டு பீட்டா அகாடமி. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஜாவாஸ்கிரிப்ட் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ். ஆல்ரெடி டாபிக்ல நம்ம டாம்ஸ் பத்திலாம் பார்த்தோம். இந்த டாபிக்ல ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். டேட்டா டைப்ஸ்ல நம்ம ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன், சம் டேட்டா டைப்ஸ்லாம் பார்த்தோம். அதுல ஸ்ட்ரிங்கை வச்சு சில மேனிபுலேஷன்லாம் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங்கோட லென்த் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா, லென்த் அப்படிங்கிற மெத்தட் மூலயமா நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அது ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். ஹலோ வேர்ல்டு இதுல எத்தனை லென்த் இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணலாம். எனக்கு லென்த் வந்து பாத்தீங்கன்னா 12 அப்படின்னு வந்துச்சு. இந்த 12 எப்படி வந்துச்சு அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இங்க இந்த அரேக்குள்ள பாத்தீங்கன்னா 0 to 11 வரைக்கும் இருக்கு. அப்ப 0 to 11னா அப்ப 12 லென்த். இங்க பாத்தீங்கன்னா லென்த் பாத்தீங்கன்னா 12 இருக்கு. இங்க நமக்கு ஸ்பேஸ கூட ஒரு கேரக்டரா அசைன் பண்ணி நமக்கு அது 5ஓட லொகேஷன்ல வந்து அலோகேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேரட். இதோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற இண்டெக்ஸ் அதோட பொசிஷன்ல எந்த வேர்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். எனக்கு செகண்ட் பொசிஷன்ல எந்த லெட்டர்ஸ் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல் லெட்டர் அப்படின்னு பிளேஸ் ஆயிருக்கு. ஸோ அதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு எல் அப்படின்னு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்ல ஒரு வேர்டு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு பாத்தீங்கன்னா இன்க்ளூட்ஸ் அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்ணணும். இதுல நான் வந்து என்ன பண்றேன்னா ஹலோ அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றேன். எனக்கு ட்ரூ அப்படிங்கிற ஒரு பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. நான் வந்து என்ன பண்றேன்னா ஹலோ வந்து எடுத்துடுறேன். ஹலோ எடுத்துட்டேன். நான் வந்து ஹாய் அப்படின்னு கொடுத்துருக்கேன். எனக்கு ஹாய் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங் வந்து இங்க வந்து இல்ல. ஹலோ வேர்டு மட்டும்தான் இருக்கு. எனக்கு ஹாய் அப்படின்னு நான் வந்து சர்ச் பண்றேன். எனக்கு இல்லாததுல எனக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற பூலியன் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆஃப். இண்டெக்ஸ் ஆஃப் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்ல ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து எங்க இருக்கு அப்படிங்கிறத நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இல்ல நான் ஹலோ அப்படிங்கிறது எனக்கு எந்த இண்டெக்ஸ்ல இருக்குன்னா 0th இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத எனக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்குது. ஓகே, அடுத்தது லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் பர்பஸ் என்னன்னா எனக்கு ஹலோ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைமா இருக்கும், இல்லைன்னா எனக்கு மிட்ல இருக்கும். இதுல லாஸ்டா வர ஹலோ அது எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க வந்து ஹலோ அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். இது எனக்கு எந்த இண்டெக்ஸ்ல இருக்கு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த லாஸ்ட் இண்டெக்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்றோம். எனக்கு 13 இண்டெக்ஸ்ல இந்த ஹலோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை வந்து நம்ம வந்து வியூ பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா 13 இண்டெக்ஸ்ல ஹச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹலோ. ஸோ அதனாலதான் நமக்கு இங்க 13 அப்படிங்கறத இங்க ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்லைஸ். ஸ்லைஸ் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு ஹலோ வேர்ல்டு இருக்கு, அடுத்து ஹலோ அப்படின்னு இருக்கு. எனக்கு ஹலோ மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பொசிஷன்ல கொடுத்தோம்னா நமக்கு அந்த ஹலோ மட்டும் நமக்கு ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கும். ஜீரோல இருந்து நான் 5 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு ஹலோ மட்டும் நமக்கு ஸ்லைஸ் பண்ணி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீப்ளேஸ். ஏதாவது ஒரு வேர்டு நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், ஹலோ பதிலா ஹாய் இல்லைன்னா வெல்கம், அந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்டை வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். எந்த வேர்டுக்கு பதிலாக நீங்க வந்து ரீப்ளேஸ் பண்ண போறீங்க ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். நான் ஹலோ பதிலாக பண்ண போறேன். அதுக்கு அந்த வேர்டுக்கு பதிலாக என்ன பண்ண போறீங்க, நான் வந்து ஹாய் அப்படின்னு கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிற வேர்டை மட்டும் நமக்கு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹலோ அப்படின்னு வந்திருக்கு. எனக்கு இதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரீப்ளேஸ் ஆல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு எங்கெங்க ஹலோ இருந்துச்சோ அங்கெல்லாம் எனக்கு ஹாய் அப்படின்னு வந்துருச்சு. இது ரீப்ளேஸ் ஆல். அடுத்தது ரிப்பீட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, அந்த ஸ்ட்ரிங் நமக்கு எத்தனை வாட்டி நமக்கு ரிப்பீட் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா பீட்டா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்பீட் அப்படின்னு கொடுத்துட்டு அதோட கவுண்ட் நம்ம இங்க கொடுக்கணும். நான் 2ன்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து பீட்டா பீட்டா அப்படின்னு 2 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ரிப்பீட் அப்படிங்கிற ஒரு மெத்தடுக்கான பர்பஸ்.